எடுத்துக்கொள்ளலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 25வது வசனத்தின் கடைசி பகுதி, அல்லது முழுசா வாசித்தாலும் தப்பு இல்லை. ஆனால் 2வது கடைசி பகுதியை கொஞ்சம் விசேஷமாக விசுவாசத்தில் எடுத்துக்கொள்ளலாம். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். அடைக்கலம், உயர்ந்த அடைக்கலம். அடைக்கலம் கூட கீழே இருக்கக்கூடிய அடைக்கலம் அல்ல, மேலே இருக்கக்கூடிய உயர்ந்த அடைக்கலத்தில் அவரை நம்புகிறவன். ஸ்தோத்திரம். நம்புகிறவனோ, ஹல்லேலூயா. அப்போ தேவனை நம்பாதவர்களும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். அவரை நம்புகிறவர்களோ என்று சொன்னால் ஒரு கூட்டம் கொஞ்சம் விசேஷமாக இருக்குது. அவர்கள் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆமேன், ஆமேன். அப்போ நீங்களும் நானும் எந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள்? அதுதான் உண்மை. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அப்போ சிலர் குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுறான்னா அவன் அதை நம்புறான்னு அர்த்தம். சிலர் ராஜாக்களை நம்புகிறார்கள், பிரபுக்களையும் ராஜாக்களை நம்புகிறார்கள். ஆனால் இந்த ரட்சிக்க திராணி இல்லாத பிரபுக்களும் ராஜாக்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நல்லது. அவர் மாறாதவர் இல்லையா? நமக்கு தெரிந்தபடி தேவன் மாறாதவர். ஆகையினால் அவரை நம்புகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு, அப்படிப்பட்ட ஜனத்துக்கு, அப்படிப்பட்ட கூட்டத்துக்கு அவர் அடைக்கலமாய் இருக்கிறார். ஆங்கிலத்தில் இந்த வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்தால், the fear of man bringeth a snare, but whoso putteth his trust என்று எழுதியிருக்கிறது. in the Lord shall be safe என்று ஒரு டிரான்ஸ்லேஷன் போட்டிருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடைக்கலம் என்றால் சேஃப்டி, பாதுகாப்பு. சேஃப்டி, பாதுகாப்பு. நமக்கு இந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில் நம்ம விட்டு பிரியாத ஒரு வார்த்தை. எங்கேயாவது ஒரு வீடு பார்க்குறோன்னா முதலாவது பார்க்குற அந்த இடம் எப்படி, சேஃப்டியா என்று பார்க்குறோம். எங்கே போனாலும் இந்த ஒரு வார்த்தையை அடிப்படையாக வச்சுட்டு நம்ம பல காரியங்களை சுற்றி பார்ப்போம். சேஃபாக இருக்குமா அந்த இடம், அப்படி இந்த ஜாபு போகலாமா, இந்த இது நமக்கு எல்லாம் அந்த சேஃப்டிங்கிற ஒரு காரியம். இந்த வண்டியில் போகலாமா, சேஃபாக இருக்குமா, அப்படி. அப்போ கர்த்தர் நமக்கு சேஃப்டி. அவரை போல ஒரு அடைக்கலம் அல்லது ஒரு பாதுகாப்பு வேற இல்லையா? கட்டாயம் நமக்கு சேஃப்டியான இடத்துல, அல்லேலூயா, சேஃபாக ஆத்துமாவை பத்திரப்படுத்துகிற நல்ல தெய்வம். அதோடு கூட நமக்கு உண்டான சுதந்திரங்களை பாதுகாக்கிறவர். பொல்லாத சாத்தானானவன் ஆண்டவருக்கு முன்னால் போய் நின்னான். தேவபுத்திரர்கள் கூடி வந்திருக்கிறதான சமயத்தில் இவனும் போய் நிற்கிறான். என்னத்துக்கு நிற்கிறான்? யாராவது சொல்ல முடியுமா? எதுக்கு நிற்கிறான்? குறை சொல்கிறது, சகோதரர்கள் மேல் இரவும் பகலும் குற்றம் சுமத்துகிறதுக்கு. இவன் பொழப்பே அதுதான். யார் என்ன பண்ணா, இவன் என்ன பண்ணுறான், அவன் என்ன பண்ணுறான், இதை நோண்டிகிட்டே இருக்கிறது தான் இவனுக்கு வேலை. இவன் பொழப்பு, இவனுக்கு வேறு வேலை கிடையாது. பார்த்தீங்களா? இவன் போகிற இடம் அவனுக்கு நல்லா தெரியும். அதனால் என்ன பூமியில் சுற்றி பார்த்துக்கிட்டு எவன் எங்கே போகிறான், என்ன வர்றான், அப்படி இப்படின்ட்டு எவன் வேலியை பிடுங்கலாம், எவன் வேலிக்குள்ளே நுழையலாம், எவன் குடும்பத்துக்குள்ளே நுழையலாம், எவனை காலி பண்ணலாம், எவனுக்கு வியாதி கொடுக்கலாம், எவன் குடும்பத்தை பிரிக்கலாம். இந்த பொல்லாத ஆவிகளுக்கு இந்த வேலையை தவிர்த்து வேறு வேலையே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதாவது ஒரு தப்பு கண்டுபிடிச்சிடலாமான்னு பார்க்குறான். கண்டுபிடிச்சிட்டேன் போய் நேராக சர்வ வல்லவற்றையே போய் போட்டு கொடுக்கறது, குறை சொல்லிக்கிட்டே இருக்குது, குற்றம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்குது. தள்ளப்பட்டு போனான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. என்ன அல்லேலூயா? அவன் தள்ளப்பட்டு போனான்னா என்னய்யா,
நம்ம குதிக்க வேண்டாமா ஐயா? நம்மளை குறித்து குறை சொல்கிறவன் தள்ளப்பட்டு போனான். அப்போ கொண்டாடுறது முதலாவது யார்? அப்போ ஏன் கொண்டாடல? நம்ம தாங்க கொண்டாடணும். நம்மளை குறித்து குறை சொல்கிறவன் குற்றம் சாட்டுக்கு இரவும் பகலும்னு போட்டிருக்குது. வேலை இல்லை. அப்போது கண்ணோக்கி பார்த்துக்கிட்டே இருக்க. ராத்திரி வேளையில் விசிட் பண்ணுறான். ராத்திரி வேளையில் விசிட் பண்ண எவனா கதவு திறந்தான்னா போதும், உள்ளே வந்துடுறது. ஆக கதவு திறக்கிறதுங்கிறது வேதத்தில் பல காரியங்கள் உண்டு. பலமுறை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். கதவு நம்ம திறக்கவே கூடாது இவனுக்கு. அல்லேலூயா, சோத்திரம். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரான். அவன் பொழப்பத்தான்னு போட்டிருக்கிறார் கர்த்தர். போகட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ சேஃப்டி, அடைக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். இப்போது நீங்கள் ரூத்து 2வது அதிகாரம் 12வது வசனத்தில் ஒரு போவாஸ் ரூத்தை குறித்து சொல்லுகிறதான ஒரு நல்ல ஒரு மனப்பாடமாய் தெரிஞ்ச ஒரு வசனம் ஒன்று உண்டு. அல்லேலூயா. அநேகமாக இது எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே கொஞ்சமான பலன் கிடையாது, நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். ஒரு அருமையான ஒரு ஆசீர்வாதமான ஒரு நல்ல ஒரு வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் அதை இப்படி சொல்லுகிறான்? ஆக்சுவலாக இந்த போவாஸே சொல்லும்போது, போவாஸுடைய சரித்திரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவன் ராகாபுடைய லைனில் வர்றான். அந்த வேசி ராகாபுடைய லைன். அப்போ அவனுக்கு தெரியும் இவன் ஒரு அந்நியனாக இருந்து ஆண்டவரை பற்றி கொண்ட ஒரு மனுஷன். ஆக அந்நிய தேசத்திலிருந்து வரக்கூடிய ஒரு மகளை குறித்து வர்றதுங்கிறது இவனுக்கு நல்லாவே தெரியும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லுவாங்கள்ல, பிறவி கிறிஸ்தவங்க கொஞ்சம் 5-6 தலைமுறையிலேருந்து கிறிஸ்தவங்களாக இருந்து வர்றவங்க கொஞ்சம் டல்லாக இருக்கிறது கொஞ்சம் பொதுவாக பார்க்குற ஒரு காரியம். ஆனால் ஒரு புறமதஸ்தலேருந்து ஒருத்தன் வரும்போது ரொம்ப வைராக்கியமாக வர்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்போ தான் என்கவுண்டர் பண்ணுறாங்க ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய அதிசயம், அற்புதத்தை அவங்க வாழ்க்கையில் என்கவுண்டர் பண்ண பிறகு அவங்களால என்ன செய்ய முடியல, இருக்க முடியல. அதுபோல் இவனே ஒரு அந்நியனாக இருந்து வர்றவன். அப்போ அந்நியனாக இருந்து வர்றது யாருங்கிறது அது தெரியும். அவன் சொல்கிறான், ஞாபகப்படுத்தி கொள்ளுகிறான், நம்ம எப்படி வந்தோம், ஸ்தோத்திரம், சர்வ வல்லவரை எப்படி அண்டி கொண்டோம், இந்த அம்மா பாரு, இந்த பொண்ணு பாரு எப்படி வந்திருக்குது. அல்லேலூயா. அப்போ அடைக்கலமாய் வந்த உனக்குன்னாக்க என்ன அர்த்தம்னா, அவருடைய சேஃப்டிக்குள்ளாக இந்த அம்மா வந்துருச்சு, அவருடைய பாதுகாப்புக்குள்ளாக. சர்வ வல்லவருடைய விங்கு செட்டைகள், அந்த விங்ஸுங்க, அந்த விங்ஸுக்கு கீழே அங்கே தான் எனக்கு பாதுகாப்பு இருக்குதுன்ட்டு நல்லா உணர்ந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துச்சு. இது வர்றதுங்கிறது இது லேசான காரியம் கிடையாது. தன்னுடைய இனத்தை விடணும், தன்னுடைய ஜனத்தை விடணும், அப்புறம் தனக்கு உண்டான சொந்த பந்தங்கள், அப்புறம் சுதந்திரங்கள், காணியாட்சிகள் எல்லாம் விடணும். அப்போது ஒரு பெரிய அப்போசிஷன் அங்கே கிளம்பி இருக்கும். நம்ம கடவுளில் காட்டிலும் அந்த கடவுள் பெரியவரா அப்படின்னு ஒரு 10,000 பேர் பயங்கர கோபமாக பேசியிருப்பாங்க. இந்த அப்புறம் நவோமியுடைய கேஸ் எடுத்து சொல்லியிருப்பாங்க. அதை பாரு, அதுவே இப்படி விதவை ஆகிப்போச்சு, இங்கே வந்து புருஷனை இழந்துட்டா, 2 பையங்களையும் இழந்துட்டு, நீ மருமகன்னு அவளுக்கு சொல்கிற, உன் புருஷன் எங்கே, என்ன கேவலமாக அவங்க குடும்பத்தை இப்படி பண்ணிடுச்சு. அப்போ அந்த அம்மாவுடைய தெய்வம் அவங்களை கைவிட்டுருச்சுல்ல, கைவிட்ட ஒரு தெய்வத்தை போய் நீ வந்து சேஃப்டின்னு சொல்கிறியா? மோவாப் தேசத்தில் இப்படி பேசினாங்களோ இல்லையோ, நான் நல்லா இங்கே பேசி காட்டுறேன். அப்படி தான் சொல்லியிருக்கலாம். அது கைவிட்ட தெய்வம் பாரு எப்படி, இப்படி புருஷன் போயிட்டான். அவங்க நல்லா பேசியிருப்பாங்க, நான் உங்களை பேச வைக்கிறதுக்கு அப்பா பெரிய காரியமாக இருக்குது. 2 பையங்க, 2 பையங்களில் நீ என்ன விசேஷம்னா நீ கனெக்டடாக இருக்க, நீ ஏன்னா நீ மருமக, உன் புருஷன் போயிட்டான் பாரு, சந்தானமும் உனக்கு கிடையாது, ஒன்றுமே இல்லை, என்ன இது. ஆனால் எல்லாருக்கும் கோவம் வந்திருக்கும். அப்போ கூட உன் பைத்தியம் உன்னை விட்டு நீங்கலை. அவங்கெல்லாம் இருக்கும்போது ஒரு பைத்தியம், கடவுள்னு ஒரு பைத்தியம் போட்ட, யெகோவான்னு சொல்லி ஒரு பைத்தியம் மாதிரி பின்னால் சுற்றினேன். அப்போமே சொன்னேன்,
கட்டாத கல்யாணம், இந்த ஆள்கள் எங்கேருந்து வந்த ஆள்கள் நம்ம ஆள்கள் கிடையாது, கட்டாதன்னு சொன்னேன். கேட்டியா? அது பாரு இன்னொருத்தி ஓர்வான் ஏதோ தெய்வ தினமாக திரும்பி வர்ற மாதிரி தெரியுது. கொஞ்சம் பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இந்த அம்மாவை பொறுத்த மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, கோபம் ஜாஸ்தி ஆகிட்டு. அப்போ இப்போ கூட போகுது பாரு, இது இவ்வளோ நடந்தாலும் கூட. அப்போ அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருந்திருக்குன்னாக்க, இந்த தெய்வம் யெகோவா இவங்களை விட்டுட்டார். கைவிட்ட தெய்வத்துக்கிட்ட நீ ஏன் போற? குற்றச்சாட்டு அதுதான். சாத்தான் அப்படி பேசும். ஆனால் இந்த மகளுக்கோ டிவைன் ரெவலேஷன். இங்கே யாருக்காவது இருக்குதா? இருக்க போய் தானே இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். டிவைன் ரெவலேஷன். அவர் கர்த்தர், அவர் மனுஷன் அல்ல, அவர் கைவிடுகிறவர் அல்ல. இவ்வளவு நடந்தாலும், ஜனங்கள் இவ்வளவு சொன்னாலும், கைவிட்ட தெய்வத்துக்கிட்ட நீ ஏண்டா போறான்னு கேட்ட, ஒருவேளை கட்டாயம் கேட்டிருப்பான், ஒருத்தனாவது கேட்டிருப்பான். ஏன்னா அவங்க வட்டாரங்கள்லாம் தேவனற்றவர்கள் அல்லவா. நார்மலாக இருக்கும்போதே ஒத்துக்க மாட்டாங்க. நல்ல நார்மலாக வாழ்ந்துட்டா சரி, ஏதோ அது மாறி போச்சு விட்டுருன்ட்டுருவாங்க. அதுக்கு பிடிச்சிருக்குது விடு அப்படின்னு. வரிசையாக அவங்க கண்டதெல்லாம் சோகம் தானே. வரிசையாக கண்டதெல்லாம் சோகம். புருஷன் போச்சு, பிள்ளைங்க போச்சு, சந்தானங்கள் இல்லை, என்னடா இது. அதுக்கப்புறம் இப்போ பாரு, அங்கே ஆகாரம் இருக்குதான், நன்றி கெட்டவ ஓடுறா பாரு. ஆகாரம் இல்லைன்ட்டு என்ன செஞ்சிச்சு? சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்ட்டு அப்படி பேசுவோம். ஆகாரம் கீகாரம் ஆதரவு கோல் அப்படியெல்லாம் வேண்டாம் நமக்கு. சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஏன்னா அங்கே வந்து கருவு காடாகி போச்சு. யூதா பெத்லஹேமில் ஒன்றும் விளையலை, கிடைக்கல, காசு இல்லை, பஞ்சம். சோத்துக்கு வழி இல்லாமல் நம்ம தேசத்துக்கு வந்து சாப்பாட்டுக்கு வந்து பொழைக்க வந்தவங்க பிழைச்சிட்டு போகணுன்னு பார்த்தா அவனுங்களை போய் கட்டி வச்சுக்கிட்டு இருக்குது. இது என்ன அறிவட்ட பொம்பளையாக இருக்குது, அப்படி இப்படிலாம் கண்டோம் ஆய்வுன்னு திட்டியிருப்பாங்க. கடைசியில் பார்த்தா அது விதவையாக போய் அங்கே மறுபடியும் சாப்பாடு ரெடியாக உடனே துரோகி. இப்போ இவ்வளோ காலம் சோறு போட்டது மோவாபா இல்லை அதுவா? கடுமையான கோபம். நம்ம சோத்தை தின்னுட்டு நமக்கே துரோகம் பண்ணிட்டு இந்த பொம்பளை பாரு ஓடுது கிளவி, அப்படி இப்படின்னு பிடிச்சி தாக்கியிருப்பானுங்க. அதோட சேர்த்து இது போகுது பாரு, இதுவும் ஓடுது பாரு. அப்போ இதுவும் நீயும் சோத்துக்கு தான் ஓடுறியா அப்படின்னு கண்ணாம்னான்னு பேசியிருப்பானுங்களோ என்னமோ எனக்கு தெரியாது ஆண்டவரே. ஆனாலும் சாப்பாடு பெருசாக தெரியல, வீடு பெருசாக தெரியல, அங்கே தோட்டங்கள் நிலங்கள்லாம் நமக்கு கிடைக்கும், அதெல்லாம் இல்லை. அங்கே நகை நட்டுலாம் நிறைய வச்சுருப்பாங்க, அதெல்லாம் இல்லை. எனக்கு ஒன்றே ஒன்று தெரியுது, யெகோவா தேவனுடைய விங்ஸ் தெரியுது. அல்லேலூயா. விங்ஸ், செட்டைகள் தெரியுது. அது ஒன்று தான் எனக்கு சேஃப்டி. மோவாபு எனக்கு சேஃப்டியே கிடையாது. அல்லேலூயா. மோவாபு சேஃப்டியே கிடையாது. ஆக்சுவலாக உண்மையான அடைக்கலம்னு சொல்லியிருந்தா அந்த ரூத்து மோவாபையே அடைக்கலமாக வச்சுருந்துருக்கலாம். ஏன்னா இன்னொரு புருஷனை நான் கட்டி நான் வாழ்வடைஞ்சு நல்லா இருக்கலாம் சுகமாக. ஒரு முறை தப்பு பண்ணிட்டேன், தப்பு பண்ண மாட்டேன், மன்னிப்பு கேட்குறேன். பெரியோர்கள் காலில் விழுந்து எனக்கு தயவுசெய்து ஒரு மாப்பிள்ளையை பாருங்கள். அப்போது 4 திட்டெல்லாம் வாங்கி ஒரு தீட்டு கழித்து ஸ்நானம் பண்ணி முழுகி என்னெல்லாம் அந்த சடங்குகள் பண்ணணுமோ எல்லாம் பண்ணி, இங்கே அப்படி போட்டு இங்கே இப்படி போட்டு என்னெல்லாம் பண்ணி எனக்கு தயவுசெய்து வாழ்வு கொடுங்க. டிவைன் ரெவலேஷன். அவர்தான் கர்த்தர் என்பதை வெளிப்படுத்தின பிறகு எவன் தலைகீழ நின்னாலும் அவரை விடுற மாதிரியே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் 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 தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். அப்போது போவாஸ் அதை பார்த்துட்டான்.
கரெக்டாக அந்த பாயிண்ட் எடுக்கிறான். கரெக்டாக வேறு எதையும் பேசல. நீ எப்படி வந்த, என்னத்தை தூக்கி போட்டு வந்த, யாரை நம்பி வந்த, அல்லேலூயா, எந்த சூழ்நிலையில் வந்த, சோகமான சூழ்நிலையில் கர்த்தரை பற்றி கொண்டாளே, உனக்கு வெளிப்பாடு கிடைச்சதுனால தான் உன்னால் வர முடிஞ்சது. எத்தனையோ பேருக்கு இந்த ஸ்லாக்கியம் கிடைக்கல. ஆனால் நீ நம்பின ட்ரஸ்ட், நீ நம்பின சர்வ வல்லமையுள்ள உண்மையான தெய்வம், வானத்தையும் பூமியை உண்டாக்கின உண்மை தெய்வம் உனக்கு கண்களை திறந்தார். அல்லேலூயா. தூக்கி வீசிட்டு வந்தியே மகளே, தூக்கி வீசிட்டு வலைகளை விட்டுட்டு வான்னு சொன்னார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுட்டு அவர் பின்னால், ஆண்டவர் பின்னால் சென்னாங்க. அப்போ கேட்குறான், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்குறான் பேதுரு. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொன்னார், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவனுக்கு நூறத்தனையாய் இம்மையில் உங்களுக்கு பிதாக்கள் உண்டாயிருப்பார்கள், தாய்மார்கள், தகப்பன்மார்கள், சகோதரர்கள், சகோதரிகள் உண்டாயிருக்கும். உபத்திரவங்களும் அதோடு வரும். மறுமையிலே மகிமை, நித்திய மகிமை உங்களுக்கு கிடைக்கும்னு ஆண்டவர் சொன்னார். இப்படி சொல்லத்தக்கவர் ஒரே ஒருவர் தான், தெய்வமாக இருக்கிறவர் ஒருவர் தான் இப்படி சொல்ல முடியும். நாம் நம்பிக்கொண்டிருக்கிறவைகள் இப்படி சொல்ல முடியாது. அப்படி சொல்லியிருந்தால் நாம் ஏன் இயேசுவை அறிய வேண்டும்? கர்த்தர் நல்லவர், அதை சொல்ல தகுந்தவர் ஒரே ஒருவர், கர்த்தராகிய நம் தெய்வம் இயேசு கிறிஸ்து. இன்னைக்கும் நம்மில் அநேகர், அல்லேலூயா, ஒருவேளை நீங்கள் பிறவி கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் கூட உங்களுக்கு 2-3 தலைமுறைகளுக்கு முன்னால் அவங்க எப்படி வந்திருப்பாங்க? அவங்களும் நம்மளை இப்போ இருக்கக்கூடிய புறமதஸ்தலேருந்து வந்தது போல தான் அவங்களும் வந்திருப்பாங்க. அவங்களுடைய பிள்ளைகளாக இருந்து ஒரு வேளை இருக்கலாம். ஆனாலும் ஒன்று நாம இருக்கணும், இல்லைன்னா நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டியாக இருக்கணும். அவங்களுக்கு அந்த டிவைன் ரெவலேஷன் வந்திருக்குது. அல்லேலூயா. தூக்கி போட்டு வந்தாங்கல்ல, அல்லேலூயா, தூக்கி போட்டு வந்தாங்கல்ல. இன்றைக்கும் எல்லாமே தூக்கி போட்டு வந்திருக்கிறோம். எத்தனையோ குடும்பங்களில் நம்மளை புறக்கணித்து போட்டார்கள். வீட்டுக்குள்ளே வராதேன்னாங்க. நாங்கள் உங்கள் வீட்டுக்கு கால் எடுத்து வைக்க மாட்டோம்னாங்க. என்னுடைய சித்தப்பாலாம் ஓப்பனாக லெட்டர் எழுதினாங்க எங்கள் அப்பாவுக்கு, செத்தாலும் கால் வைக்க மாட்டோம் வீட்டில். என்ன எங்கள் அப்பா என்ன சொல்ல முடியும், அது உன்னுடைய இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ எப்போ வேணாலும் வரலாம் அப்படின்னு திருப்பி ஒரு பதில் எழுதியிருந்தாங்க. நீ எப்போ வேணால் வரலாம் தம்பி, அண்ணன் தம்பி, அதான் என் சித்தப்பா. அவர் எழுதிட்டு அது ஒரு டிசம்பர் சீசன், கீழே ஹாப்பி கிறிஸ்மஸ் டு யூன்னு எழுதி விட்டாங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ்னா சித்தப்பாவுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. என்னடா இது, நம்ம இப்படின்னா இவர் இப்படி போகிறான், என் அண்ணன் இப்படி போகிறாரு அப்படின்ட்டு. அப்படி சொன்னவர் நிலைமைகள் மாறி பைபிளை கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க. நம் நிமித்தம் ஒரு ஆத்மா பரலோகத்தில் கால் எடுத்து வச்சிருச்சுன்னா வச்ச கால் வச்சது தான், திருப்பி பாதாளத்துக்கு வராது. ஒரு ஆளை ஏற்றி விட்டிங்கன்னா மேலே, பஸ்ஸில் ஏற்றி விடுறீங்க, ஒன்றும் இப்போ பேச மாட்டீங்களோ, விருந்தாளி வர்றாங்க, பஸ்ஸில் ட்ரெயின்லேயோ ஃப்ளைட்லேயோ ஏற்றி விட்டுட்டு நீங்கள் என்ன செஞ்சுறீங்க, வந்துடுறீங்க. உங்கள் பின்னாலேயே அவங்க வந்துடுறாங்களா என்ன? அவங்க அடுத்த நாள் ஃபோனில் சொல்லுவாங்க வந்து சேர்ந்துட்டோன்னு. ஏற்றி விட்டா அதுபோல் ஒரு ஆளை மேலே ஏற்றி விட்டது தான். இன்றைக்கி இயேசுன்னு சொல்லியிருப்பீங்க, அவன் அன்னைக்கே மறிச்சிருப்பான், பரவாயில்ல, மேலே போயிருப்பான். ஏற்றி விட்டது தான். இதுக்காகத்தான் சுவிசேஷ வெறியை உங்களுக்கு நான் கொஞ்சம் உங்கள் பிளட்டில் அனுப்பட்டோம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த ரட்சிப்புக்கு நன்றி உள்ளவர்களாய் நாம் இருப்போமானால் நம் நிமித்தம் ஒரு சிலரை மேலே ஏற்றி விடணும். இல்லையா? இதுவே குறியாக வச்சுக்குங்க, இதுவே ஒரு கொள்கையாக வச்சுக்குங்க. இல்லையா? அவன் எதுக்கோ எல்லாம் மாற்றி பணத்துக்காக பொய்ப்பித்தலாட்டங்கள் சொல்லி மாற்றிட்டு இருக்கிறான். நம்ம ஜீவனுள்ள தேவனுடைய சமூகத்தில் அவங்கள ஏற்றி விடுறோன்னா அவங்க ஆத்மாவுக்கு எவ்வளவு பெரிய நன்மையை நம்ம செய்கிறோம். இல்லையா? அதை கொள்கையாக வச்சுக்குங்க. நீங்கள் அதை ஜெபிங்க. ஜெபம் பண்ண தான் கர்த்தர் ஆத்மாக்களை தருவார். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரை என் நிமித்தம் ஒரு கும்பல் மேலே ஏறணும்,
நானும் மேலே ஏறணும். இல்லையா? சொல்லலாமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபமா சொல்லுங்க பார்க்கலாம். கண்ணை திறந்தே சொல்லுங்க, தப்பு இல்லை. ஆனால் ஒரு ஜெபமா சொல்லணும். ஜெபமா சொல்லணும். என்னை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, ஜெபமா சொல்லணும். ஆண்டவரே, நீங்கள் சொல்லுங்கள், என்னால் நான் இந்த பூமியில் நீங்கள் கொடுத்த என்னுடைய நீங்கள் கொடுத்த உங்கள் விலையேற பெற்ற ரட்சிப்பு நான் இன்றைக்கி அனுபவிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு ரட்சிப்பின் ஊற்றிலேருந்து மொண்டு கொள்கிறேன் ஆண்டவரே. ஆனால் அதே நேரத்தில் பாதாளத்துக்கு போகிறவன் கீழே போயிட்டுருக்கிறான், அவனை கொஞ்சம் மேலே ஏற்றி விடணும் ஆண்டவரே. என் நிமித்தம் ஒரு சில ஆத்மாக்கள் மேலே வரணும், ஏற்றி விடணும். பஸ்ஸில் ஏற்றி விட்டது போல் ஏற்றி விடணும் ஐயா. அந்த ஆத்மா அவ்வளவுதான், மேலே போனது தான், கீழே இறங்கவே முடியாது. நானும் மேலே வரணும், நாங்களும் மேலே வரணும் ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஆமேன். அல்லேலூயா. அப்போ அந்த போவாஸ் சொல்லுகிறான், ஏம்மா நீ என்னத்தெல்லாம் தூக்கி போட்டு வந்திருக்கிற? உன்னுடைய மானம் போச்சு, கௌரவம் போச்சு, அந்தஸ்து போச்சு, அவமானமாய் நீ அதை எண்ணலை. யெகோவா தேவனிடத்தில் வருகிறதற்கு அவமானமாய் வெட்கமாய் அது உனக்கு தோணலை. சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் கிடைக்குமா இந்த ஒரு வாய்ப்புன்னு தூக்கி போட்டு வந்தியே. அடைக்கலம், அவருடைய விங்ஸுக்கு கீழே அடைக்கலமாக வந்தேன். எனக்கு ரொம்ப நேரம் இது நேற்று ரொம்ப தியானம் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவரே என்னப்பா இது சூப்பர். அப்போது யோசித்து பார்த்தேன், என்னை போல எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க, எல்லாருமே புறஜாதிகள். இன்றைக்கி தூக்கி போட்டு வந்ததுனால தான் இந்த இடத்துல வந்து உட்கார்றோன்னு எனக்கு நம்பிக்கை உண்டு. இல்லைன்னா நம்ம உட்கார்ந்துருக்கிற இடம் வேறு. ஸ்தோத்திரம். அதுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்சா தானே முடியும். அந்த டிவைன் ரெவலேஷன் கிடைச்சா, எனக்கு அது விட மாட்டேங்குது. இந்த டிவைன் ரெவலேஷனை மைண்டை விட்டு நம்மளை போய் செலக்ட் பண்ணியிருக்கிறாரு எஸ்ஐயா. அல்லேலூயா. புரியாத புதிர். அப்போ அவர் சொல்கிறாரு, நீ இப்படி வந்ததுனால உனக்கு நிறைவான பலன். அவருடைய அடைக்கலத்திற்குள் நீ வந்ததுனால் நிறைவான பலன். அது என்னையா அந்த பலன்? வாசிக்கலாம். உபாகம புஸ்தகம் 32:11. இதுக்கு முன்னாக சில வசனங்களை வாசித்துட்டு போகலாம். உபாகமம் 32:11-12. கழுகு தன் கூட்டை கலைத்து விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். அந்நிய தேவன் அவரோட இருந்ததில்லை. அல்லேலூயா. அவருக்கு ஒரு சப்போர்ட்டு அந்நிய தேவன் தேவைப்படலை. அவர் சர்வ வல்லவர். அவர் மனுஷனிடத்திலிருந்து பணிவிடை பெற்றுக்கொள்ளுகிறது இல்லை என்று போட்டிருக்குது. யாதொருவன்ட்டேருந்து ஒரு ஹெல்ப் கேட்குற தெய்வம் கிடையாது. பணிவிடை பெற்றுக்கொள்ளப்பா, கொஞ்சம் கால் கொஞ்சம் பிடிச்சி விட்றியா, வலிக்குது. நம்ம பேரண்ட்ஸு சில நேரங்களில் நமக்கு இப்படிப்பட்ட வேலையை கொடுத்து விடுவாங்க. அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் பிடிச்சி விடுப்பா. அவங்க பிடிச்சி விட்டால் ரொம்ப தேங்க்யூ, ரொம்ப நல்லா இருக்கா, ரைட், அவ்வளோ. அதுபோல் என் தேவன் ஒரு பணிவிடை கொள்ளுகிற தேவன் அல்ல. கால் வலிக்குதுப்பா, கொஞ்சம் பிடிச்சி விடு, கொஞ்சம் தலைவலி தைலம் போட்டு விடு, இப்படி சொல்கிற தேவன் அல்ல. அவரே வழி நடத்தக்கூடிய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். வேறு எவனும் வழி நடத்தலை. அவருடைய அடைக்கலத்தில் வந்த நமக்கு வேறு எந்த சப்போர்ட்டும் இல்லாதபடிக்கு கர்த்தரே நமக்கு சப்போர்ட்டாக இருந்து நடத்தி வந்தார் இது வரைக்கும். அல்லேலூயா. அவர் போதும். அவருக்கு மிஞ்சின வல்லமை எதுவுமே இல்லை பிரியமானவர்களே. 13-14 கூட வாசித்தா இதே உபாகமத்தில். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தலங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணார். கொஞ்சம் இருங்க. அவனின் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அடைக்கலமே சேஃப்டி. உயர்ந்த அடைக்கலம்னா எப்படி? பயங்கரமான சேஃப்டி. அல்லேலூயா. அப்போ பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். அப்பசுவின் வெண்ணெயும் ஆட்டின் பாலையும் பாசானில் மேயும் ஆட்டுக்குட்டிகள், ஆட்டுக்கடாக்கள், வெள்ளாட்டு கடாக்கள் இவைகளுடைய கொழுப்பையும் கொழுமையான கோதுமையும் ரத்தம் போன்ற சுயமான திராட்சத்தை சாப்பிட்டாய். இதை கொடுக்கிறது யார்? யாருக்கு இது கிடைக்கும்? அவருடைய விங்ஸில் கீழே, விங்ஸை நம்பி, ஆண்டவருடைய செட்டைகளை நம்பி. அல்லேலூயா. ஐயா கிடைக்குமா இது? தெய்வமே, இவன் சாப்பிட்டதெல்லாம் பார்த்தா வயிறு எரியுது. யாருக்கு? என்னவா பயங்கரமாக கொடுத்துருக்கிறாரு.
பசுவின் வெண்ணெய், ஆட்டுப்பால், ஆட்டுக்குட்டிகள், கடாக்கள், வெள்ளாட்டு கடாக்களுடைய கொழுப்பு, கொழுமையான கோதுமை, ரத்தம் போன்ற எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ், கலப்படம் இல்லாதது, திக்கு மில்க்கு. கியர் ஆயில் மாதிரி, கியர் ஆயில் வேற, பெட்ரோல். கியர் ஆயில் ஒரு சொட்டு கீழே விழுகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுமா? கொல 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 கொல. அது மாதிரி பால் இருந்தால் ஒரு டம்ளர் குடித்தா 5 நாள் சாப்பிட மாட்டோம் நம்ம, அந்த அளவுக்கு கொழுப்பு. அல்லேலூயா. என் தேவன் அப்படி சாப்பிட வச்சாராமே அவருடைய செட்டைகளின் நிழல். இன்னைக்கு ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னு கேட்டா இதுதாங்க, நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல பேதைகளாக இருந்தாலும் திசை கெட்டு போகிறது. அல்லேலூயா. எனவே நம்ம கூச்சப்படாமல் கொண்டாடணும். அல்லேலூயா. கூச்சப்படாமல் தேவனுக்கு எல்லாம் கிறிஸ்துவின் ரத்தத்தின் புண்ணியத்தினால நமக்கு கிடைச்சதாக்கும். இதெல்லாம் அவருடைய பிளட்டு, அவருடைய ஜீவனுள்ள ரத்தமாக்கும். நம்மை சேர்த்து கொண்டாரே. அல்லேலூயா. சரி, அப்போ 17வது சங்கீதம் 8வது வசனம். 17வது சங்கீதம் 8வது வசனம். கண்ணின் மணியை போல என்னை காத்தருளும். அப்போ அவருடைய செட்டைகளின் நிழல் எப்படி இருக்குது? இந்த 8வது வசனத்தின்படி பார்க்கும்போது அவருடைய அந்த செட்டைகளுக்கு கீழே வந்துட்டா, செட்டைகளுக்கு கீழே வந்துட்டா அவருடைய கண்ணின் மணி போல, அது கண்ணின் மணியை தொடர்றது போல வந்துட்டோன்னு அர்த்தம். கண்ணின் மணியை போல என்னை, இந்த கண்ணின் மணி எப்படி, அதுக்கு எவ்வளோ பாதுகாப்பு இருக்குதோ அவருக்குள்ள வந்தவனுக்கு தேவன் அவ்வளவு பாதுகாப்பு. அவர் பர்மிஷன் இல்லாமல் ஒன்றும் நமக்கு நடக்காது. அல்லேலூயா. எவனும் தொட முடியல, அவர் தொட சொல்லி பர்மிஷன் கொடுத்தால் தான் கர்த்தர் நல்லவர். சரி, அது போகட்டும், இருக்கட்டும். சங்கீதம் 36:7. உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் செட்டைகளின் நிழலிலே வந்து அடைகிறார்கள். அப்போ தேவனுடைய செட்டைகள் கீழே ஒரு கிருபை இருக்குதுயா. அல்லேலூயா. மனுஷர்கள்டேந்து கிடைக்காத கிருபை, மனுஷர்கள்கிட்டேந்து கிடைக்காத சகாயம், என்னுடைய உதவி வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் இருக்கிறதுன்னு. அப்போ அவருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சேஃபாக இருக்கிறான், சுகமாக இருக்கிறான்னு போட்டிருக்குது. அல்லேலூயா. ஆமென். அப்போது போவாஸ் அதை பார்க்குறான், உனக்கு நிறைவான பலன். அப்போ இப்போ நம்ம அதை வாசிக்க போகிறதில்ல, ஃபுல்லாக வாசிக்க மாட்டோம். ஆனால் அதனுடைய சாராம்சம் மாத்திரம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எடுக்கக்கூடாது. நீங்கள் ரூத் 2ல் ஃபுல்லாக வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். இந்த 2ல் நான் சொல்லுகிற ஒரு 5 காரியங்கள் அங்கே இருக்கிறது. முதலாவது காரியம் அவன் என்ன சொல்லுகிறான்? அல்லேலூயா. தயை கிடைக்க பண்ணின, எவ்வளவு பெரிய தயைன்னு பாருங்க. போவாஸ் இன்ஸ்ட்ரக்டட் ரூத் டு கிளீன் த கிரெயின் இன் ஹிஸ் ஓன் ஃபீல்டு. ஃபஸ்ட்டு இதெல்லாம் நீங்கள் நான் சொல்கிற இந்த 5 காரங்களும் நீங்கள் இந்த 2வது அதிகாரத்தில் டீட்டெயில்டாக இருக்கும். ஆனால் அதனுடைய சாராம்சம் ஜிஸ்ட்டு மாத்திரம் சொல்கிறேன். முதலாவது என்ன சொல்கிறான்னா, என்னுடைய சொந்த நிலத்தில் நீ வந்து தானியம் கோதுமை பொறுக்குமா? யாருக்கு கிடைக்கிது? யாருக்கு கிடைக்கிது? அவருடைய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய விங்ஸ் நம்பி, அடைக்கலத்தை நம்பி, சேஃப்டி அங்கே தான் இருக்குன்னு வந்த அந்த அம்மாவுக்கு ஒரு தானியம் பொறுக்கிறதுக்கு வேற எந்த ஃபீல்டுக்கும் போகாதேன்ட்டான். அந்த ஃபீல்டு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாக்கு. வேற எந்த ஃபீல்டுலையும் தானியம் நமக்கு இப்படி கிடைக்காது. தானியம் கிடைக்கவே கிடைக்காது. ஆகாமிய கூடாரங்களுக்குன்னு தாவீது சொல்றான். எத்தனையோ கூடாரங்கள் இருக்குது, ஆனால் தேவனுடைய கூடாரம் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா? எனக்கு மகிழ்ச்சி தேவனுடைய கூடாரம், நமக்கு மகிழ்ச்சி தேவனுடைய கூடாரம். அவன் ஆகாமிய கூடாரங்களை பார்த்தவன், அவன் டான்ஸ் பார்ட்டியை பார்த்தவன், குடிவெறியை பார்த்தவன், இன்னும் வேற என்னென்னமோலாம் பார்த்த ஆளுதான் அவன். அங்கே அவனுக்கு தானியம் இல்லை, உச்சிதமான கோதுமையும் கண்மலை தேன் அங்கே இல்லை.
கிடைக்காதே. அந்த தானியம் இங்கே கிடைக்கதல்லவோ, இதுதான் தானியம். அதை பொறுக்க சொல்றார். பொறுக்கிக்கோ, கிடைக்கும் போது பொறுக்கிக்கோ. என்னுடைய தோட்டத்தில் எவ்வளவு வேணா பொறுக்கலாம். என்னுடைய தோட்டம், என் நேசருக்கு மகா செழிப்பான தோட்டம் மேட்டிலே. அப்போ அந்த தோட்டத்தில், அந்த ஃபீல்டில் உனக்கு தானியம் கிடைக்கும். அந்த என்னுடைய தோட்டத்தில் உனக்கு கிடைக்கும், வேற எங்கேயும் கிடைக்காது மகளே. ஒரு ஃபேவர், ஒரு தயை. எப்படிப்பா கிடைச்சது? நீ அவருடைய சட்டைகளை நம்பி வந்து இல்லை, உனக்கு அவ்வளவும் கிடைக்கும், அவ்வளவும் கிடைக்கும். ஓர்பாளுக்கு கிடைக்குதா? ஆமாம், அங்கே போய் என்னத்தை எவனை கட்டினாலோ மறுபடியும் சொல்லலாமா? அவன் திருப்பி என்ன நிச்சயமாக ஒரு வேளை கல்யாணம் கட்டியிருப்பான்னு நம்ம என் அபிப்பிராயம். ஏன்னா வாலிப பிள்ளை அது இருக்குது, சந்தானம் இல்லாமல் இருக்குது, எல்லாம் சேர்த்து வச்சு மொத்தி இருப்பானுங்க. மொத்தி தொப்டையில் வச்சு மூடி நல்லா அடி உத கொடுத்து, இந்த மரியாதையா போ அப்படின்ட்டு காலுக்கும் கைக்கும் கட்டு போட்டு, இனி இப்படிலாம் ஓடி வந்தவன்ட்டுலாம் என்ன செய்யக்கூடாது இனிமே அப்படி இப்படின்னு திட்டி. ஆனால் இந்த ஓடி வந்தவங்களுடைய தேவனை கிருபையாய் பற்றி கொண்ட அந்த நவோமிக்கு மோவாப் அடைக்கல பட்டணம் கிடையாது. அதுக்கு உண்மையான அடைக்கல பட்டணம் பெத்லஹேம் யூதா தான். ஏதோ பஞ்சத்தில் அடிபட்டு அப்படி இப்படின்னு ஓடி வந்தாலும், ஒருவேளை மோவாபு உண்மையான அடைக்கலமாக இருந்தால், ரூத்துக்கு மாத்திரம் அடைக்கலம் இல்லை, நவோமிக்கும் என்ன செஞ்சிருக்கணும்? அடைக்கலமாக இருந்திருக்கணும். ஆனால் மோசே எகிப்தை விட்டு கிளம்பி ஓடினது பாரு, எகிப்தை விட்டு அனித்தியமான பாவ சந்தோஷத்தை எகிப்தில் அனுபவிக்கிறதை காட்டிலும் தேவ ஜனத்தோடு போகிறது நல்லதுன்னு சொல்லி அவன் மறுபடியும் அவன் எபிரேய ரத்தம், அங்கே எபிரேய ரத்தத்தோடு தான் அது என்ன செய்யுது, சேருது. தேவனுடைய விங்ஸுக்கு கீழே மறுபடியும் போனான். உபத்திரவம் தான் ஆனாலும் போனது போல, ஒருவேளை மோவாப் அடைக்கல பட்டணமாக இருந்திருந்தால் நவோமிக்கும் அடைக்கல பட்டணமாகத்தான் இருந்திருக்கணும். அவளுக்கு தெரியும் இது இல்லை அது என்ன. இது தெரிஞ்ச ரூத்து, உனக்கு மாத்திரம் தெரியலம்மா, தெரிகிறதல்ல மாமி, எனக்கும் தெரியும் அப்படின்ட்டு பட்டுன்னு இன்னொரு முறை பேசாதீங்க, நான் போன்னு சொல்லிட்டு விரட்டாதீங்க, இன்னொரு முறை என்னை விரட்ட முடியாது, எனக்கு அவருடைய விங்ஸ் எனக்கு தெரியும். இல்லையா? அங்கே எனக்கு சேஃப்டி இருக்குதுன்னு தெரியும், அங்கே இருக்கு நன்மை இருக்குதுன்னு தெரியும். உடனே தானியம் கிடைத்தது. சாப்பாட்டுக்காக அல்ல, அது வெறும் சாப்பாடாக இருந்தாலும் நமக்கு ஆவிக்குரிய சாப்பாடு. நானே வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பம் என்று கர்த்தர் சொன்னார். உங்கள் பிதாக்கள் மன்னாவை கொடுத்தார்கள், ஆனால் மன்னாவை புசித்தார்கள், மன்னாவை புசித்தவர்கள் மரித்தார்கள்னு ஆண்டவர் சொன்னார். ஆனால் என்னை விசுவாசிக்கிறவனை ஒரு காலம் மறிப்பதில்லைன்னு சொன்ன, நானே வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பம், ஜீவனுள்ள ஜீவ அப்பம் நானே. அந்த ஜீவ அப்பம் என்னுடைய வயல்ல தான் கிடைக்கும், வந்து பொறுக்கிக்கோமான்னு சொன்ன ஒரு பெரிய ஆசீர்வாதம். ரெண்டாவதாக, he commanded the young people not to touch her. இல்லையா? இந்த வயலில் வேலை செய்யக்கூடியதான இல்லை வாலிப மக்கள், அவங்க வேலையாட்கள் அந்த பிள்ளையை தொடக்கூடாதுன்னு சேஃப்டி. பார்த்தீங்களா? ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டான், ஒரு பய கை வைக்கக்கூடாது, ஒரு பய. ஆஹா. அப்போ புதுசாக வந்த இடம் அது விளங்கலையோ? புதுசாக வந்த இடத்துக்கு அந்த அந்த பெண் பிள்ளைக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். என்னடா இது எங்கேயோ. ஆஹா, நீ பயப்படாதே, பயப்படாதே. அந்த வார்த்தையை நம் அருள்நாதர் பயன்படுத்துகிறார். பயப்படாதே, நீ பயப்படாதே, உங்கள் இருதயம் கலங்காமல் பயப்படாமலும் இருப்பதாக. பயப்படாதேன்னு சொல்றாரு. ஃபியர் நாட். அல்லேலூயா. ஒரு பயமில்லாத தோட்டம், ஒரு பயமில்லாத தோட்டம். என்னமோ தோட்டத்தை பற்றி பேசுகிறாரு நினச்சிட்டு உட்காந்துக்கிறேன். நான் என்ன தோட்டக்காரனா, கார்டனரா? ஐயா, ஆவிக்குரியவங்களாக இருந்தால் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க, ஒரு பயமில்லாத தோட்டம் இதுதான் ஐயா.
இதுதான்னா நம்ம இந்த சபை மாத்திரம் இல்லை, இயேசு கிறிஸ்துவின் தோட்டம் ஒன்று தான். அது எங்கே எவன் எங்கே ஆராதித்தாலும் அதை போல் ஒரு தோட்டம் கிடைக்கவே கிடைக்காது. ஹல்லேலூயா. என் நேசருடைய தோட்டம். ஆமென். வாலிப மக்களை பார்த்த அந்த பாரு, அது வாலிப பொண்ணு வந்திருக்குது. அது யாரை தேடி வந்திருக்குதுன்னா, போவாஸை தேடி வரல, சாப்பாடை தேடி வரல, அப்புறம் நம்ம போடுற நகை நட்டை தேடி வரல. சட்டைகள், தேவனுடைய சட்டைக்குள்ள சேஃப்டி பார்த்துருச்சு. அதை வந்தவளுக்கு எல்லா பலனும் கிடைக்கும். கமாண்ட் பண்ணிட்டாரு, தொடப்படாது ஒருத்தரும் இந்த பிள்ளை. என்ன ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஹல்லேலூயா. சத்துரு நம்மை தொட முடியாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிறதுக்கு சகல சத்துருடைய சகல அதிகாரத்தை மேற்கொள்ளுகிறது. ஓவர் பவர் பண்ணுறது, மேற்கொள்றதுன்னா மல்லு கட்டி ஓவர் பவர் பண்ணுறது. அவன் நிச்சயமாக நம்மளை மேற்கொள்ள முடியாது. அதுக்கு நான் அதிகாரம் தரேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த. பயப்படாதேன்னு சொல்கிறதையும் ஒருத்தரும் கண்ணின் மணி போல இருக்கிற தொட விட மாட்டார். அல்லேலூயா. I enjoy this very much more than anybody in this place. மூணாவதாக, he commanded Ruth to remain with his own maiden to glean and follow them. அந்த பொறுக்கிட்டு இருக்கும்போது, அந்த தானியங்களை பொறுக்கும்போது, அந்த மெய்டன் சொன்ன என்னத்தை சொல்லும், அந்த வேலை செய்கிற வேலைக்காரிகள் இருக்காங்களே, வயசான அம்மாக்கள் இருப்பாங்க, தாயை போல் இருக்கிறவங்க இருப்பாங்க. இது இளம் பண்ணி தானே சொன்னார். இந்த வயசானவங்க இருப்பாங்க வேலை செய்யும்போது. நம்ம ஊரில் ஆயாமார்கள்னு சொல்லுவோம், தாதிமார்கள், கூட பிறந்த சகோதரிகளை போல வயசு உள்ளவங்களும் இருப்பாங்க. வயது முதிர்ந்த நிறைய பேர் இருப்பாங்க, அனுபவம் மிக்கவர்கள் இருப்பாங்க, அந்த வயலில் வேலை செய்த அனுபவம். அவங்கெல்லாம் இந்த பொண்ணை பார்க்கும்போது ஒரு மக மாதிரி பார்ப்பாங்க. என்னம்மா வாம்மா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. அப்போது இந்த ரூத் போவாஸ் கட்டளையிட்டுருக்குறான், ஏம்மா நீ விறகு பொறுக்கிட்டு தூரமெல்லாம் போயிடக்கூடாது, நீ தனியாக இவங்களோடையே நீ போ, இவங்களோடையே போ. அப்போது உன்னை நடத்துகிறவர்களை நான் தருவேன். ஆவிக்குரிய கொண்டு வாங்க, ஆவிக்குரியதை கொண்டு வாங்க. எல்லாம் வயலுக்கு போயிட்டீங்க, வயக்காட்டுக்கு வாங்க இந்த பக்கம். அப்போது உன்னை நடத்துகிறதற்கு உன் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை தருவேன்னு சொன்ன. சந்தோஷப்படுறவங்க யாராவது இங்கே இருக்கிறாங்க? அவங்கள விட்டு போகாத, அந்த தாதிமார்களை விட்டு போகாத, அந்த பெரியவங்களை விட்டு போகாத. ஞானத்தில் அவர்கள் சிறந்தவர்கள், புத்தியில் சிறந்தவர்கள், அறிவில் சிறந்தவர்கள் உன்னை நடத்துவார்கள். அவங்களோடையே பொறுக்கு, அவங்களோடையே இரு. அவங்க சொல்லுவாங்க, இந்த இடத்துல போ, அந்த இடத்துல போ, இங்கே போ, இதை பொறுக்கு, அதை செய், போவாங்க. அவங்களோடையே போ. அங்கே ஆலோசனை உனக்கு கிடைக்கணும். பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு தேவன் தம்முடைய சபையிலே அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், போதகர்கள், மேய்ப்பர்கள், அப்போஸ்தலர்கள், சுவிசேஷர்கள், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், போதகர்கள் என்கிறதான 5 விதமான ஊழியங்களை கர்த்தர் தந்து தம்முடைய சபை பக்தி விருத்தி அடையணும் என்பதற்காக தேவன் வைத்திருக்கிறார்னு எழுதின வசனம் யாருக்காவது ஞாபகம் வந்துச்சா? எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. நமக்காக தாதிமார்கள். அதான் பழைய பாட்டு அடிக்கடி பாடுவோம்ல, இப்போ பாட முடியாது. எத்தனை தீர்க்கர், அநேகர் அப்போஸ்தலர், எத்தனை போதகர்கள், எத்தனை இரத்த சாட்சிகள், எத்தனை வேண்டுமோ அத்தனையும் தந்து இங்கு இத்தனையாய் கருணை கூர்ந்த கர்த்தனை பாடி துதி மனமே. எத்தனை தீர்க்கர், அநேக அப்போஸ்தலர், போதகர்கள், இரத்த சாட்சிகள்னு எத்தனையோ அத்தனையும் தந்திங்கு இத்தனையாய் கருணை கூர்ந்த கர்த்தனை பாடி துதி மனமே. நமக்காக எத்தனை அப்போஸ்தலர்கள், நமக்காக எத்தனை தீர்க்கதரிசிகள், நமக்காக எத்தனை இரத்த சாட்சிகள், எத்தனை போதகர்கள், எத்தனை வேணுமோ அத்தனையும் தந்திருக்கிறார் நம்முடைய ரட்சிப்புக்காக. அத்தனையும் தந்து இங்கு இது வேணும்னா இன்னும் தருவேன்கிறார்.
இங்கு இத்தனையாய் நம்மிடத்துல கருணை கூர்ந்த கர்த்தனை பாடி துதி மனமேன்னா அந்த புலவர் எப்படி ருசித்து பாடியிருக்கு, பாட்டை கட்டி பாடியிருக்கிறாங்கண்ணா. அல்லேலூயா. நமக்கு ஒரு மாதிரி ஆயிடும். என்னுடைய ரட்சிப்புக்காக ஆண்டவர் செலவு செய்ததான எவ்வளவு செலவு பற்றியெல்லாம். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவகுமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டது. ஒரு சொட்டு ரத்தம் பாக்கி இல்லாமல் கர்த்தர் சிந்தி போட்டார். 3வது முடிச்சா ஆமாம், ரொம்ப ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 4வதாக he gave her the right to quench her thirst at the common drinking place. கிணறு, இந்த கிணத்துல உன்னுடைய தாகத்தை தீர்த்துக்கொள். இந்த கிணத்துல எல்லாமே ரூத் 2ல் இருக்கும். உன்னுடைய தாகத்தை இந்த கிணத்துலேயே, வேற எந்த கிணத்துக்கும் போகாத. அல்லேலூயா. நீர் மறைவு கட்டப்பட்ட தோட்டமும் முத்திரிக்கப்பட்ட நீரூற்றுமாய் இருக்கிறாய். அந்த நீரூற்று, அந்த கிணறு, பண்டிகையின் கடைசி நாளில் இயேசு கிறிஸ்து மகா சத்தமாய், உரத்த சத்தமாய் கூப்பிட்டாராம், தாகமாய் இருக்கிறவன் எவனோ அவன் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன், என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று கர்த்தர் சொன்னார். பண்டிகையின் கடைசி நாளிலே ஆண்டவர் கொடுத்ததான ஒரு வெல்கம். அல்லேலூயா. ஒரு அறைகூவல். ஸ்தோத்திரம். நீங்கள் என்ன பணமும் இன்றி விலையுமின்றி நீங்கள் வாங்கி பானம் பண்ணுங்கள் என்று கர்த்தர் சொன்னார். ஆகாரம் இல்லாததுக்காக நீங்கள் கொண்டு போய் பிரயோஜனம் இல்லாததுக்காக உங்கள் பணத்தை ஏன் கொட்டுவானேன்ட்டு பழைய ஏற்பாட்டில், அது அப்படியே புதிய ஏற்பாட்டில் நிறைவேறுதல் என்னென்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கி நம்ம ஒன்றும் செலவு பண்ணலை. ஆண்டவருடைய ரட்சிப்புக்காக நாம் ஒன்றும் செலவு பண்ணலை. அவருடைய கிருபைக்காக ஒன்றும் செலவு பண்ணலை. பரலோகத்தை சம்பாதிக்கிறதுக்கு நம்ம ஒரு பைசா செலவு பண்ணலை. இந்த தோட்டத்தில் ஒரு கிணறு இருக்கிறது. இந்த கிணறு தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் கொடுக்கிற ஜீவ தண்ணீர், ஜீவ அப்பம் இயேசு கிறிஸ்துவாக இருக்கும்போது ஜீவ தண்ணீர் பரிசுத்த ஆவியானவர். உன் தாகம் இங்கே தான் தீர்க்கப்படணும். தாகத்துக்கு தானு கேட்டுட்டு தண்ணி கொடுத்தாரே பாருங்க. தாகத்துக்கு தானு கேட்டவர் இன்னார்னு நீ அறிஞ்சிருந்தால் அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். அப்பனா எனக்கு வேணும், அப்படி கேளு சொல்லி ஸ்லோவாக க்ளீனாக திருப்பி விட்டார் நாப இந்த பக்கம். பெற்றாலே ஜீவ தண்ணீர். அவ மாத்திரம் இல்லை, எல்லாம் ஓல் பெற்றுட்டா. எனவே அழகான ஒரு கமாண்ட் என்னன்னா, ஜீவ தண்ணீராகிய அந்த பரிசுத்த ஆவி தாகம் தீர்த்தல், நீதி மார்க்கம் நம்முடைய தாகம் தீர்க்கும். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவன் பாக்கியவான், திருப்தி அடைவார்கள். அல்லேலூயா. இந்த தோட்டத்தில் தான் திருப்தி இருக்குது, எங்கேயுமே திருப்தியே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, 4. 5வதாக he invited her for the feast. invited for the feast. feastனா ஒரு நல்ல இது பண்டிகை கிடையாது, விருந்துக்கு அழைக்கிறான். ஆஹா, அது என்ன விருந்து? சத்துருக்கள் மத்தியில் எனக்கு ஒரு பந்தியை. அப்போ தேவன் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி வச்சு, அந்த பந்தி சகல விதமான உச்சிதமான பொருள்களால் நிறைஞ்சிருக்குது. அப்பா, சாப்பிட்றது வெண்ணெய், நெய், தேனு, அட்டேங்க. அப்போ பார்த்தோம்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் உபாகமத்தில் என்னெல்லாம் சாப்பிட்டு கொளுத்து கிடக்கானுங்கன்ட்டு. யசூரன் கொளுத்து கிடக்கிறான் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. கொளுத்து ஸ்தூலித்து ஸ்தம்பித்து இருக்கிறான் அப்படின்ட்டு. ஐயோ, அந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறாரு. ஆனால் கொடுத்த தேவனை மறந்தான்னு போட்டிருக்குது. கொழுப்பேறி போய் தேவனை மறந்துட்டான்னு போட்டிருக்குது. குற்றச்சாட்டாகச்சு. இவ்வளோத்தையும் தின்னு போட்டு கொடுத்தவரை மறந்தாச்சின்னு போட்டிருக்குது. அது அடுத்த சைடு. நம்ம அந்த சைடு போக வேண்டாம். நம்ம நன்றி உள்ளவர்களாக இருப்போம் ஆண்டவர்கிட்ட. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போது ஃபீஸ்ட்டு. ஆஹா, என்ன ஒரு மேன்மை வருது. கடைசியாக he instructed others not to embarrass her anyway. அதாவது அவமானப்படுத்தாதீங்க. எம்பராஸ் பண்ணுறதுக்கு அந்த மகளுக்கு இடமே கிடையாது. எல்லா டென்ஷனும் தேவனுடைய செட்டைகளை நம்பி வந்திருக்கிறாள்.
மரியாதையோடு மதிப்போடு கனத்தோடு நடத்துங்கள் அப்படின்ட்டு. அல்லேலூயா. நம்மை தேவன் கனத்துக்குரியவர்களாக வைத்திருக்கிறவில்லையா? நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொல்லவில்லையா? எவ்வளோ கனத்தோடு வச்சிருக்கிறார் பார்த்தீங்களா? ஆகவே இந்த 5 காரியங்கள் ஃபேவராக வருகிறது. இந்த 6 காரியங்கள் எல்லாம் என்னது? ஒரு பெரிய தயை. அவருடைய அடைக்கலத்துக்குள் வந்தவர்களுக்கு தேவன் கொடுக்கிற தயை பார். இந்த தயை ரூத்துக்கு தான் நினச்சிட்டு நம்ம எழுத்தின்படி நம்ம தியானம் பண்ணிட்டு வந்தோம். ஆனால் ஆவிக்கேற்றபடி இன்றைக்கு நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளுவதற்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்த நமக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொந்தக்காரன்னு கூட நம்ம பார்க்காதபடிக்கு, உறவுகளை கூட நம்ம பார்க்காதபடிக்கு, உறவுகள் இருக்கிறது நல்லது, ஆனால் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு எங்கள் பக்கம் வான்னா அது நிச்சயமாக முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாக்கா அத்துக்கிட்டு வந்த ஜனங்களாக்கும் நம்ம அப்படின்னு நம்ம நான் நினச்சிட்டு இருக்கிறேன். நான் செஞ்சது அப்படி தான் செஞ்சேன். அப்படி எல்லாத்தையும் விட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால், என் நாமத்தின் நிமித்தம் எல்லாத்தையும் விட்டு வந்தாலும் எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னால் நிறைவான பலன் கிடைக்கும்னு ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு இந்த நிறைவான பலன் இங்கேயே சம்பூர்ணமாக அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இதை விட ஒரு பலன் இருக்குது. அவருடைய சுதந்திரத்துக்குள்ள கால் எடுத்து வைக்கக்கூடிய பாக்கியம்னு ஒன்று இருக்குது அல்லவா? அன்னைக்கு வச்சது தானே காலங்க. அல்லேலூயா. ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை. நோ 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 நோ. ஹீ இஸ் அவர் ரிவார்டு. ஆதியாமம் 15வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசித்துட்டு நம்ம முடிக்கலாம். ஆதியாமம் 15வது அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்களேன். ஆண்டவர் அங்கே சொல்றதை பாருங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகி, தரிசனத்தில் உண்டாகி, அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். பெலன் அல்ல, பலன். பெலன் வேற, பலன் வேற. பெலன்னா ஸ்ட்ரெங்க்த். அல்லேலூயா. பலன்னா ரிவார்டு, பிரதிபலன். நீ வந்ததுக்கு தக்கபடி உனக்கு செய்வேன். ஆபிரகாமும் அப்படித்தான். மூன் வர்ஷிப்பர்ஸ் அவங்க. சந்திரனை வணங்கக்கூடியவர்கள், வான சேனைகளை வணங்கக்கூடிய மக்கள். கர்த்தர் அழைச்சார். டிவைன் ரெவலேஷன் அவனுக்கு கிடைச்சது. ஏன்பா இந்த டிவைன் ரெவலேஷன் என்னை விட்டு போக மாட்டேங்குதுப்பா, எங்கே போனாலும் அதுதான் வருது. ஆபிரகாம் விசுவாசித்தான். அவன் அது நீதியாக எண்ணப்பட்டது. டிவைன் ரெவலேஷன் வந்துருச்சு. சந்திரனும் சூரியனும் கடவுள் கிடையாதப்பா, அதை உண்டாக்கினவர் தான் கடவுள்னு சொல்லி கண்ணு திறந்து தூக்கி போட்டு வந்துட்டான். எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துட்டான். கர்த்தர் நல்லவ. அவன் போனா எங்க போகணும்னு கேட்காம போனான். போ அப்படின்னா எங்கன்னு திருப்பி கேட்காம பாட்டுக்கு போய் அந்த அளவுக்கு தேவனை விசுவாசித்து கர்த்தர் அவனை சோதிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம் கொண்டார். 100 வயசு வரைக்கும் பிள்ளை இல்லாமல் இருக்கிறது லேசான காரியமா? அவன் என்னைக்கு விசுவாசத்தை ஆரம்பித்தானோ அவன் வாழ்நாளெல்லாம் ஒரு நாள் அந்த விசுவாசத்தில் குறையலை. அவன் வளரத்தான் செய்தான். கர்த்தர் நல்லவர். எல்லாத்தையும் தூக்கி போட்டு, படகுகளை, மீன் எல்லாத்தையும், வலைகளெல்லாம் தூக்கி போட்டு உமக்கு பின்னால் வந்தோமே, அதுபோல் ஆபிரகாம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்தவனுக்கு தேவன் என்ன சொல்லுகிறார்னா, நான் எம் யுவர் ரிவார்ட்னார். கிரேட், எக்ஸீடிங்லி கிரேட் ரிவார்டு அப்படின்ட்டார். எக்ஸீடிங்லி, மகா பெரிய பிரதிபலன் உனக்கு. அப்போ அவர் கொடுக்க ஆரம்பிச்சார்னா அது வாங்கிக்கிறதுக்கு இடம் பத்தாதுன்னு அர்த்தம். இப்பவுமே உங்கள் வீடுகள்லாம் நிறைஞ்சு கிடக்கு. நிறையா இருக்கட்டும்னு எல்லாம் ஃப்ரிட்ஜு கீழே ஒழிச்சு வச்சுட்ருக்கீங்களா? இருக்கட்டும்ன்ட்டு என்னப்பா அது இப்படி பீரோவை திறந்தா மடமடன்னு கொட்டுது. என்ன கொட்டுது அக்கா? உங்கள் வீட்டில் என்னக்கா கொட்டுது? அடாடாடா, திருப்தி இல்லாத, திருப்திப்படுத்துவாருன்னு சொல்லிருக்கு. ஓவர் திருப்தி. சில நேரங்களில் திறந்தா கடக்கடன்னு கொட்டுது. அது என்ன? அமெரிக்கன் ஜார்ஜென்ட் கொட்டுது. இது விவால்டி, இது விவால்டியா என்ன? நமக்கெல்லாம் சாரி பேரே வர மாட்டேங்குதுயா. காஷ்மீரி சில்க். இந்த சில்க் பத்தாது, காஷ்மீரி சில்க் வச்சுருக்கான். நான் கொடாட கொட்டுது எல்லாம் சம்பூர்ணமா. இது பெருசு இல்லை. அப்படி ஆவிக்குரிய மண்ணா கொட்டுது. கொட்டலை? எங்க கொட்டுது? ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ரொம்ப அந்த ஸ்கிரிப்சர்ஸ் வசனங்களை எவ்வளோ அழகாக தேவன் கொடுக்கிறார். சில வெளிப்பாடுகளோடு நாம் புரிஞ்சுக்கிற விதத்தில், ஏண்டா ஸ்தோத்திரம் பண்ணணும் இவ்வளோ நாள் தெரியல, அதையும் சொல்லி கொடுக்குறார்.
எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க ஆண்டவர். கொடுத்து கண்ணின் மணியை போல தன்னுடைய ரகசியங்களை சொல்லிக் கொடுத்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துகிறது போல நடத்தி பரலோகம் போகிற வரைக்கும் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாக்கிற தேவன். ஆபிரகாமுக்கு சொன்னா, ஐ மீன் வெரி எக்ஸீடிங்லி கிரேட் ரிவார்ட். நீ நினைச்ச மாதிரி இல்லை, நீ என்னை நம்பி வந்துட்டு இல்ல பாரு, உனக்கு நீ அடேங்கப்பா, அவன் செல்வ சீமானா இருந்தான் ஐயா. அவனுடைய சம்பாத்தியம், அவன் ஒன்றும் சம்பாதிக்கலை, ஆனால் அவனுடைய ஆஸ்தியும் அவனுடைய ஆடு மாடு எல்லாம் பார்த்தா பூமி தாங்கலைன்னு போட்டிருக்குது. என்னப்பா இது? இந்த 2 பேருக்குள்ள சண்டை வந்ததே இதனால தான். கர்த்தர் கொட்டுனதை வச்சு சண்டை வருதப்பா. அவன் தாங்க முடியல, என்ன பண்ணன்னு. அவன் ஒருத்தன், அவனுக்கு ஏதாவது கொஞ்சம் மண்டையில் மசாலா இருந்திருக்கணும். இந்த ஐயாவை விட்டுட்டு நம்ம போனால் நமக்கு ஆசீர்வாதம் கிடையாது. ஆனாலும் அவன் பாருங்க, இது பத்தாதுன்னு சொல்லிட்டு அவன் சோதமில் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி ஸ்டேட்ஸ்மேனாக பெரிய ஆள் ஆகிடலாம்ட்டு அந்த பக்கம் போனவன் ஓவர் நைட்டில் பிச்சைக்காரன் ஆகிட்டான். ஒரே ராத்திரியில் பிச்சைக்காரன் ஆகிட்டான். அம்பட்டும் போச்சு, அவ்வளவு போச்சு. கடைசியில் இந்த ஐயா தான் போய் எல்லாத்தையும் மீட்டு எடுத்துகிட்டு வந்து, அப்போல்லாம் உருப்பிட்ட ஒழுங்காக இருந்தான்னா திருப்பி அப்பமும் கிடையாது, திருப்பி சோதம்லேயே உட்காந்துருந்தான். இவனை பிடிச்சி இழுத்துட்டு வர்றதுக்கு நல்ல ரத்தம் குடித்த அட்டை எப்படி இழுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குமோ அது மாதிரி அவனை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து வர்றதுக்குள்ளால பெரும்பாடாக போச்சு. ஆபிரகாமை நடத்துறதுக்கு தேவனுக்கு ஒரு பெரிய மேட்ரே இல்லாமல் இருந்தது. ரொம்ப சுலபமாக நடத்தி கொண்டு போயிட்டார். அல்லேலூயா. ஒரு ஆபிரகாமை நடத்தின விதமும் ஒரு லோத்தை நடத்தின விதத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம். நல்ல ரத்தத்தை குடிச்சு, அட்டை ஒன்றும் இல்லாமல் போய் உட்காந்துக்கும், ஆனால் ரத்தத்தை குடித்தா பையன்னு செய்யும். அது அது நல்லா குடித்த பிறகு டக்குன்னு தானாவே விழுந்துடும். அதால் பிடிக்கிறதுக்கு ஸ்ட்ரென்த்து கிடையாது, ஊறி போச்சு. ஆனால் அந்த குடிக்கிற ஒரு புடி இருக்குது பார்த்தீங்களா, அதை இழுக்கிறது ரொம்ப கஷ்டம். நமக்கு ரத்தம் வந்துடும். அது போல லோத்தை இழுக்க வேண்டியிருக்கு. இப்போ ஆபிரகாமை நடத்துகிறதுக்கு தேவனுக்கு சங்கடமே இல்லை. ஆனால் ஒரு லோத்தை நடத்துகிறதுக்கு அவருடைய உயிரே போச்சுங்கிற அளவுக்கு எப்படியாவது அவனை இழுத்துட்டு வந்துட்டு நம்ம அப்படியே சிரமப்பட்டு பயங்கர சிரமம். நம்மளை அப்படி நடத்தக்கூடாது தேவன். ஆபிரகாமை நடத்துகிற மாதிரி போயிட்டே இருக்கான். அவன் போனா அந்த மாதிரி ஈஸியாக இருக்கணும், அப்படின்னால கிளம்பிடுவான். அந்த அளவுக்கு தேவனை நம்பினான். எனவே தேவன் நமக்கு அடைக்கலாம். அவருடைய செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்குது. அந்த நீதிமொழிகள் வாசித்துட்டு போகலாம். 29:25 ப்ராவர்ப்ஸ் 29:25. கர்த்தரை நம்புகிறவனோ எந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். எந்திரிச்சுன்னு ஜெபம் பண்ணலாமா? ஒரு உதடுகளின் ஒரு பலி செலுத்தி போகலாமா? இனிமேல் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுன்னு சொல்லவே மாட்டேன். நமக்கு ஒரு நல்ல பேர் கிடச்சிருச்சே, ஆண்டவர் நம்மளுக்கு கண்ணை திறந்துட்டார்ல, விஷயங்களை புரிய வச்சுட்டார்ல, அதனால் இனிமேல் அந்த மாதிரி தான் பேசணும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு அடைக்கலம், ஆபத்து பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவருடைய விங்ஸுங்க, அவருடைய ரெக்கை, அவருடைய செட்டை, ரெக்கையின் கீழே அடைக்கலாம், சேஃப்டி. அவர் தான் உயர்ந்த அடைக்கலாம். அவர் உன்னதமான தேவன். உன்னத அடைக்கலம்னா அவருடைய விங்ஸில் தான். மனுஷனுக்கு வேறு எங்கேயுமே கிடையாது. நமக்கு தேவன் இப்படிப்பட்ட அடைக்கலத்தை கொடுத்தார். 6 காரியங்களை போவாஸ் எல்லாம் அழகாய் சொன்னார் ரூத்துக்கு. ஃபேவர் பார்த்தீங்களா? அவருடைய அடைக்கலத்தில் வந்த நமக்கு தேவன் காட்டுகிற தயை எவ்வளவு பெரியது. அல்லேலூயா. அப்போ அந்த ரூத்தம்மாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? செம்ம மஜாவாக இருந்திருக்கும். ஆஹா, நம்ம மோவாபில் கடந்திருந்தா மறுபடியும் காஞ்ச வெங்காயத்தோல் மாதிரி தான் இருக்கணும்டா. ஆனால் அந்த ஓர்பாவுக்கு இதெல்லாம் கிடைச்சதா? ஓர்பாவுக்கு கிடைச்சதா? ரூத்தம்மாவுக்கு கிடைச்சது. எப்படியா கிடைச்சது? ஒரு டிவைன் ரெவலேஷன் இருந்ததுனால இன்னைக்கு தேவன் அதே ஆசீர்வாதம் தானே நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய சொந்தக்காரர்கள் எத்தனை பேர் நம்மளை திட்டினாங்க, நீ ஏசுன்னு போகிறேன்னு சொல்லி எத்தனை பேர் நம்மளை ஏசுனாங்க. அல்லேலூயா. பங்கு இல்லை, பாகம் இல்லைன்னு சொன்னாங்க. சொத்து உனக்கு ஒன்று கூட ஒரு பைசா கிடையாது, வெளியில் ஓடு அப்படின்னு சொன்னாங்க.
நம்ம எவ்வளோ நாள் ஆண்டவருக்கு விரோதமாக எதிர்த்து பேசிகிட்டு இருந்தோம், எவ்வளோ சண்டை போட்டோம், வர்றவங்களெல்லாம் எவ்வளோ திட்டினோம். நம்ம சொந்தக்காரர்கள் சர்ச்சுக்கு போகும்போது நமக்கு எவ்வளோ கோவம் வந்துச்சு. மாறிட்டான் கண்ணாம்னான்னு சண்டைக்கு வந்தோம். ஆனால் இன்னைக்கு நம்ம கால் அதே தேவ பர்வதத்தில் நிற்குதில்ல. நம்மளை குறித்து பேசினவங்க இன்னைக்கு வெட்கப்படுறாங்க. நம்மளை தேவன் மரியாதையாக நடத்துகிறத பார்த்து அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. இவங்க ரோட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தவங்க ஆனால் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, பரவாயில்லையே, ரொம்ப நல்லா இருக்காங்க, இவங்க தான் நம்ம எல்லா குடும்பங்கள்லையும் இவங்க தான்ப்பா நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ இவங்க ஆண்டவர் கைவிடலை. அல்லேலூயா. கைவிடலை. ரொம்ப நல்லா இருக்காங்க. முன்னெல்லாம் இப்படி இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அவங்க வீடு கட்டிட்டாங்க, வீட்டில் பொருள்களை பாரு, எல்லாரையும் வரவேற்கிறாங்க. ஸ்தோத்திரம். ரோடாக போய் காகிதம்லாம் கொடுத்து வாங்கன்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ இவங்க நம்ம கீழே போவாங்கன்னு நினச்சா இவங்க வர மேலே வர்றாங்க. அது தேவனுடைய கர்த்தருடைய செட்டையப்பா. விங்ஸ் ஆஃப் காட், விங்ஸ் ஆஃப் காட், விங்ஸ் ஆஃப் ஆல்மைட்டி, விங்ஸ் ஆஃப் ஆல்மைட்டி. அவருடைய செட்டைகள் ஒரு நாளும் பலவீனப்படுவதே இல்லை. அதில் ஆரோக்கியம். நல்ல பிதாவே, இந்த அருமையான வாக்கு தத்தத்தை தந்தீங்கப்பா. விசுவாசத்தில் எடுத்துக்கொள்கிறோம் ஆண்டவரே. உண்மைதான்ப்பா, இது உண்மை இல்லைன்னா இது எப்படிப்பா நீங்கள் எழுதுவீங்க? இன்னைக்கு நாங்கள் அனுபவிச்சிட்ருக்குறோம்ப்பா, நல்லா அனுபவிக்கிறோம். ஒரு ரூத் அனுபவித்தது போல் நாங்கள் அனுபவிக்கிறோம். அந்த ரூத்துடைய சந்ததியில் எங்கள் அன்பு ரட்சகர் வந்தீரப்பா. எங்கள் சந்ததியில் பெரிய காரியங்களை செய்வீரப்பா. பயங்கரமான மக்கள், கர்த்தருடைய மிஷனரிகளையோ அல்லது ஊழியக்காரர்களை எழுப்புவீர் என்று எங்களுக்கு தெரியும். கர்த்தாவே, நாங்கள் அடைக்கலமாய் வந்திருக்கிறோம்ல, எங்களுக்கு நிறைவான பலன் தருவீங்கள்ல, தரதானே சொல்லியிருக்கிறீங்க. அதை நாங்கள் வாங்கி அனுபவிக்கத்தானே போகிறோம். இப்பவும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஐயா. கர்த்தர் நல்லவர், எங்கள் சந்ததியும் அனுபவிப்பார்கள். தொடர்ந்து நடத்த செபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Be safe under the wings of Almighty God. Hallelujah. God bless you. God bless you. God bless you. God bless you.